இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. காசாவில் தொடரும் முடிவில்லாத படுகொலைகள், எதிர்ப்புகள், மரணங்கள். 2025 ஜூன் 25 ஈஸ்ரேல் பலஸ்தீன மோதல் மேலும் தீவிரமாகிறது. காசா மற்றும் கிழக்கு கரையில் உள்ள பல பகுதிகளில் இடம்பெற்ற தாக்குதல்களில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்துள்ளனர் என பலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் ஒருவர் 15 வயதான சிறுவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இளைஞர் வடக்கு மேற்கு கரையின் நகரமான அலாமூன் பகுதியில் அவரது கழுத்தில் துப்பாக்கிச் சூடுபட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் தெற்கு பகுதியில் உள்ள கபீர் மாலிக் எனும் கிராமத்தில் ஏற்பட்ட மோதல்களில் 3 பேர் பலியானதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு ஈஸ்ரேலிய குடியேற்றக்காரர்கள் சொத்துகளுக்கு தீ வைப்பது காரணமாக வன்முறை வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. ஈஸ்ரேலிய இராணுவம் தங்கள் அறிக்கையில் பலஸ்தீனர்களும் ஈஸ்ரேலியர்களும் மோதிய இடத்தில் தாங்கள் தலையீடு செய்தோம், சிலர் எங்கள் படையினருக்கு கல் எறிந்தனர், சிலர் துப்பாக்கியால் சுட்டனர், அதற்கேற்ப நாங்களும் பதிலடி கொடுத்தோம் என விளக்கியுள்ளனர். ஈஸ்ரேலில் இராணுவ வீரரின் இறப்பு, புலம்பும் குடும்பங்கள். காசா பகுதியில் நடத்திய இராணுவ நடவடிக்கையின் போது உயிரிழந்த 7 ஈஸ்ரேலிய இராணுவ வீரர்களுக்கான இறுதி மரியாதை நடந்தது. இது கடந்த 20 மாத போரில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயிரிழப்பு என்று கூட கூறப்படுகிறது. முதல் அமைச்சர் நேதன்யாஹூ, இது மிகவும் கடினமான நாள், ஹமாஸ் அமைப்பை அழிக்கவும் எங்கள் கைதிகளை மீட்கவும் போராடிய வீரர்கள் விழுந்தனர், குடும்பங்களின் வேதனையை பகிர்கிறோம் என்று உருக்கமாக தெரிவித்தார். உதவிக்காக வந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு. காசா பகுதியின் சுகாதாரத்துறையின் தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 79 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 33 பேர் உதவி பெற சென்று கொண்டிருந்தபோது ஈஸ்ரேலிய இராணுவத்தால் தாக்கப்பட்டனர். ஈஸ்ரேலிய இராணுவம் நாங்கள் எச்சரிக்கை குண்டுகளை மட்டும் வீசினோம் என கூறினாலும் பலஸ்தீனர்கள் நேரடி தாக்குதலால் மரணித்தனர் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். உதவிக்கான முயற்சிகள் தொடர்கின்றன. பசுமையான காட்சிகளாக ஜீகிம் வாயிலாக உதவி வாகனங்கள் காசாவிற்குள் நுழைந்த காட்சிகள் வெளியான. முகமுடி அணிந்த நபர்கள் வானத்தில் குண்டுகள் வெடிக்க செய்து கூட்டத்தை சிதறடித்தனர். வடக்கு காசாவில் உள்ள இளைஞர்கள் உதவி திருவங்களை பாதுகாப்பதற்கும் களத்தில் இருந்தனர். GHF வழியாக வந்த அமெரிக்கா ஆதரவு உதவிகள் இரத்த மூட்டைகள் மற்றும் பிளாஸ்மா பேக்குகளாக கான்யூனிஸ் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டன. போர், வீழ்ச்சி, பசியின் எதிரொலி உலகம் பதற்றத்துடன் கவனிக்கிறது. இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.